வெல்கம் டு ஜிடிவிஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளாக அண்ட் டேஸ்டியான குஸ்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அண்ட் இது கூடவே 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை பீஸை நான் உடச்சி வச்சுருக்கேன். அது ப்ளஸ் இது கூடவே 4 கிராம்பு அண்ட் ஸ்டார் பூவில் ஒரு 3 இதழ் மட்டும் உடச்சி வச்சுருக்கேன். இது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு மராட்டி மொக்கு அண்ட் இது கூட 2 ஏலக்காய். மராட்டி மொக்கு ஒரு சின்ன பீஸ் போட்டால் போதும். குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். மீடியம் சைஸ்னால் நீங்கள் 2 வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதே மாதிரி வெங்காயம் நீங்கள் தின் ஸ்லைசஸாக போட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு அது நல்லா வதங்கிடும். உங்களுக்கும் குக் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் எவ்வளோ தின்னாக போட முடியுமோ அவ்வளோ தின்னாக போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கூட இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதும் நான் 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயில் இடையில கீறிட்டு சேர்த்திங்கன்னா காரம் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்பே 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். அண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாட்டி உங்களுக்கு அடி பிடிக்கும். ஸோ கைவிடாமல் கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதை நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். என்கிட்ட புதினா இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. உங்கள்கிட்ட புதினா இருக்குன்றப்ப அதுவும் ஒரு 5 விரல் அடங்குற மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் இது இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நான் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஹோம்மேட் கரம் மசாலா தான். ஒரு 1/4 டீஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர் நல்லா கொடுக்குன்றதுக்காக. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி நான் தின் ஸ்லைசஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சிக்கிட்டேன் அடி பிடிக்கக்கூடாதுன்னு. இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு போட்டதும் தக்காளி சீக்கிரம் வெந்துடும். தக்காளி நல்லா வதங்கி அதோட தோல் பிரிஞ்சு நல்லா நைஸ் ஆகணும். அந்த அளவுக்கு வதங்கணும். இது கூட கெட்டி தயிர் 1 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது தயிர் இந்த தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் புல்லட் அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் புல்லட் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நல்லா குழையாமையும் நல்லா உதிரி உதிரியாக அடி பிடிக்காமல் வரும். இப்போ நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம லெமன் ஜூஸ் கடைசியாக ஆட் பண்ணால் தான் அந்த புளிப்பு ரொம்ப அதிகமாக தெரியாமல் செட்டில்டாக இருக்கும். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க அரிசியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 20லேருந்து 30 நிமிஷம் அரிசி ஊறினா போதும். அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். நீங்கள் எந்த ரைஸில் செய்கிறதா இருந்தாலும் ஒரு 30 நிமிஷம் மட்டும் குஸ்காவுக்கும் பிரியாணிக்கும் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போது அரிசியை போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அது நல்லா ஒரு 75% வேகிற அளவுக்கு இருக்கட்டும். நான் இப்போ உப்பு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பத்தலைனா போட்டுக்கோங்க. ரைஸ் போட்டுட்டு உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது அரிசி எடுத்து பார்க்குறப்ப இந்த அளவுக்கு வெந்திருக்கணும்.
உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வெந்திருந்தா நம்ம தம் போட ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ தம் போட்டுடலாம். சைடில் இருக்க ரைஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு மூடி இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வெந்துருச்சு. இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுறலாம். 10 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பராக குஸ்கா வந்து ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வெயிட் போட கல் இல்லைன்னா நீங்கள் தண்ணி வந்து ஒரு டப்பா நிறைய தண்ணி வச்சு கூட மேலே வச்சுக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சாப்பாடு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வந்து குஸ்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன குவான்டிட்டியில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.